முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றல் பற்றி பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலானது அனைவரையும் கவரக்கூடிய விதமாக அமைந்திருக்கு. முத்துராமலிங்க தேவர் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தை பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றிருக்காங்க. அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் இருந்திருக்காங்க. அவர் என்ன கூறியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது போன்ற ஒரு பேச்சு இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் மிகமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராசர் அவர்கள் பாராட்டியிருக்காங்க. மேலும் பல தலைவர்களும் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டியிருக்காங்க. தென்னாட்டு சிங்கமின்றி தேவரை சொல்கிறார்களே, அது சால பொருந்தும் என அவர் தோற்றத்தை பார்த்த உடனேயே நினைத்தேன். அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது அப்படின்னு அறிஞர் அண்ணா அவர்களும், முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையான பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று முதறிஞர் ராஜாஜி அவர்களும் பாராட்டியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் முத்துராமலிங்க தேவர் பேசிய பேச்சானது வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல இருந்தது அப்படின்னு வட இந்திய இதழ்களும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியிருக்காங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றல் பற்றி பார்த்துக்கோங்க.